தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் தலைவரா வர்றதுக்கு முன்னால நடிகர் சங்கம் நிறைய கடன்ல இருந்திருக்கு. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் ஒரு மாபெரும் நட்சத்திர கலை விழா நடத்தி நடிகர் சங்க கடனை அடைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில தென்னிந்தியாவை சேர்ந்த பல திரை நட்சத்திரங்கள் கலந்துகிட்டாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கலந்துகிட்டாரு. அதுக்கு ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, பஸ்ல மாறி மாறி வந்ததுனால என்னோட லக்கேஜ் பேக் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட தன்னுடைய அசிஸ்டன்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அதனால அவரை எழுப்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் இப்பதான் வந்து சேர்ந்திருக்காங்க, எல்லாரும் ரெஸ்ட்ல இருக்காங்க, அதனால இப்ப போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம கேப்டன் கிட்ட வேட்டி சட்டை கேட்டிருக்கேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கிட்ட அந்த வேட்டி சட்டையை வாங்கி தான் போட்டுக்கிட்டு அந்த நட்சத்திர கலை நிகழ்ச்சியில ரஜினி கலந்துகிட்டாரு. அந்த நிகழ்ச்சியோட ஹைலைட்டா அவரோட ஸ்பீச்சும் அமைஞ்சிருந்தது. விஜயகாந்தோட வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு ரஜினி கம்பீரமா பேசின அந்த பேச்சை இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு.